நார்மலாக ஹார்ட் ரேட் 60லிருந்து 100, இதுதான் நார்மல் ஹார்ட் ரேட். 100க்கு மேலே ஹார்ட் ரேட் யாருக்காவது ரெஸ்ட்டில் போகக்கூடாது. இமோஷனலாக இருந்தால் இல்லை ஏதோ ஒரு உடற்பயிற்சி பண்ணுறாங்க இல்லை அதை எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 150 வரைக்கும் போகலாம். இந்த மாதிரி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்போது 150க்கு மேலெலாம் ஹார்ட் ரேட் போகக்கூடாது. அந்தளவுக்கு போச்சுன்னா எங்கே பார்த்தாலும் இப்போ 6லேருந்து 60 வரை எல்லாரும் கார்டியாக் அரெஸ்ட் அதனால தான் இறந்துட்டாங்கன்னு ஈஸியாக சொல்லிடுறாங்க. சடன் கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இரத்த குழாய்களில் அடைப்பு. அந்த ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா இந்த ஹார்ட்டுங்கிற பம்ப் செட் வந்து நின்று போயிடும், ரத்த ஓட்டம் இருக்காது, அப்புறம் பிளட் சப்ளை இல்லாததுனால மயக்கம் போட்டு கீழே வந்துடுவாங்க. இதுதான் சடன் கார்டியாக் அரெஸ்ட். கொரட்டை விடுறது ஹார்ட் ஹெல்த் ப்ராப்ளம்க்கு ஏதாவது ரிலேட்டடாக இருக்குமா அப்படின்றது நான் கேள்விப்பட்டேன். ஆமாங்க, அது மிகவும் முக்கியமான பிரச்சனை. அவங்க நைட்டில் தூங்கிட்டு இருக்கதா அவங்க நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் நைட்டு அவங்க பிரெயின் தூங்குறது கிடையாது. அவங்க அந்த ஸ்னோரிங் அவங்கள பிரெயினை தூங்க விடுறது கிடையாது. திடீர்னு ஒருத்தங்க ஸ்னோரிங் இஷ்யூ இருக்குது, அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்குன்னா நடுவில் இருக்கிற லிங்கே இந்த ஹார்ட் தான். ஹார்ட் ரேட் மிகவும் அதிகமாக போகும்பொழுது ஹார்ட்டுங்கிற பம்ப் வந்து நின்று போயிடும், அப்புறம் ரத்த ஓட்டம் இருக்காது, மயக்கம் வந்துடும். இந்த நிகழ்வு தான் சடன் கார்டியாக் அரெஸ்ட். ஷாக் கொடுத்து அந்த உயிரை திருப்பியும் பிழைக்க வைக்கிறது, லைஃப் கொடுக்கறது. இதில் இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா இப்போல்லாம் இன்டர்னல் டிஃபிபிரிலேட்டர்னு ஒன்று வந்துடுச்சு. இது ஒரு இன்டர்னல் டிஃபிபிரிலேட்டர் இந்த ஸ்கின்னு கீழே மினி சர்ஜரி மூலமாக வச்சிருவோம். யாருக்கெல்லாம் இந்த ஹார்ட் ரேட் மிகவும் அதிகமாக போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதோ ஒரு எலக்ட்ரிக்கல் வயர் மூலமாக இந்த இன்டர்னல் டிஃபிபிரிலேட்டர் கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். வயர்லெஸ் பேஸ் மேக்கர்ஸுங்கிறது இப்போ புதுசாக லாஸ்ட் 2 வருஷமாக இருக்குது. 2 விதமான வயர்லெஸ் பேஸ் மேக்கர்ஸ் இருக்குது. லைட் வெயிட், இதில் வயர் எதுவுமே இல்லை. இன்னொரு பேர் தான் லீட்லெஸ் பேஸ் மேக்கர். இது வந்து எப்படின்னா தொடை மூலியமாக ரத்த குழாய்கள் இருக்குது, அதை ஹார்ட்டுக்குள்ளே போய் வச்சுட்டு வந்துடும். அடுத்த நாள் பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகிடுறாங்க. ஜேஎன்எஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜயபரணி. இன்னைக்கு நம்மளோட டைரக்டர் ஆஃப் கார்டியாக் எலக்ட்ரோஃபிசியாலஜி டாக்டர் தீப் சந்த் ராதா தான் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் பரணி, நல்லா இருக்கேங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லாவே இருக்கேன். கார்டியாலஜிஸ்ட் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், கார்டியாக் எலக்ட்ரோஃபிசியாலஜிஸ்ட் இந்த பேரே எனக்கு வந்து புதுசாக அண்ட் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். கார்டியாக் எலக்ட்ரோஃபிசியாலஜிஸ்ட்டுங்கிறது ஹார்ட்டோடைய எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் டீல் பண்ணுற ஒரு டாக்டர். இது நீங்கள் ஆர்த்தோபெடிக்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? உடம்புல வந்து கார்பெண்டர் வேலை பார்ப்பாங்க. ஹார்ட்டில் இந்த பிளம்பிங் வேலைலாம் வால்வு பிரச்சனைகள் எல்லாம் பார்க்குறவங்களுக்கு இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட்னு பேர், பிளம்பர்னு சொல்லுவோம். நான் ஹார்ட்டின் எலக்ட்ரீஷியன், கார்டியாக் எலக்ட்ரோஃபிசியாலஜிஸ்ட். அண்ட் ஆல்சோ நம்ம ஹார்ட் அப்படின்னு சொன்னாலே இப்போ பெரும்பாலான மக்களுக்கு இருக்க கேள்வியே ஹார்ட் அட்டாக் வருது, கார்டியாக் அரெஸ்ட் வருது அப்படின்னு ரொம்ப காமனாக இருக்குது. அதை தாண்டி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹார்ட் ரிலேட்டடாக? ஆமாம், நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா ஹார்ட்டில் பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஹார்ட்டில் ரத்த குழாயில் அடைப்பு, ஹார்ட் அட்டாக் அதுதான் கேள்விப்படுறாங்க. ஆனால் ஹார்ட்டுங்கிறது ஒரு பம்ப் செட். இந்த பம்ப் செட்டில் வந்து இரத்த குழாய்களில் ஒரு உறுப்பு, இதை தவிர மற்ற முக்கியமான உறுப்புகள் உள்ளன. மின்சார கம்பிகள் எப்படி செவிரில் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் எல்லாம் போதும், அதன் மாதிரி ஹார்ட்டுக்குள்ளே எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மின்சார கம்பிகளில் பிரச்சனைகள் வரலாம், வால்வில் பிரச்சனை வரலாம், ஹார்ட்டுங்கிற தசை அந்த மசிலில் பிரச்சனைகள் வரலாம். ஸோ ஹார்ட் அட்டாக் தவிர இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது ஹார்ட்டில் எலக்ட்ரிசிட்டி இருக்குன்னு சொல்கிறீங்க? கரெக்ட், ஹார்ட்டுக்குள்ள எலக்ட்ரிசிட்டி. இந்த பம்ப் செட் ஓடுறதே எந்த பம்ப் செட் ஓடினாலும் எலக்ட்ரிசிட்டி வேணும் இல்லையா? அதே மாதிரி ஹார்ட்டுங்கிற பம்ப் செட் ஓடுறதுக்கு எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் தேவை. இந்த எலக்ட்ரிக்கல் வயர்ஸில் துண்டிப்பு ஏற்பட்டால் ஹார்ட் ரேட் கம்மியாயிரும். ரொம்ப அதிகமாக போனால் ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டால் ஹார்ட் ரேட் ரொம்ப அதிகமாக போகும். ஸோ இது படபடப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் டீல் பண்ணுறது தான் கார்டியாக் எலக்ட்ரோஃபிசியாலஜி. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் இருக்கும் போது அதோட துண்டிப்பு வருது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அப்போ என்ன பண்ணணும் ஆக்சுவலி? அதாவது ஃபஸ்ட்டு இதுக்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ்னு தெரிஞ்சுக்கொள்ளலாம். இந்த மின்சார கம்பிகள் ஹார்ட்டுக்குள்ளே இருக்குது. இந்த மின்சார கம்பிகளில் ஷார்ட் சர்க்யூட்ஸ் ஏற்பட்டால் ஹார்ட் ரேட் மிகவும் அதிகமாக போகும். நார்மலாக ஹார்ட் ரேட் 60லிருந்து 100, இதுதான் நார்மல் ஹார்ட் ரேட். இந்த 100க்கு மேலே ஹார்ட் ரேட் யாருக்காவது ரெஸ்ட்டில் போகக்கூடாது. இமோஷனலாக இருந்தால் இல்லை ஏதோ ஒரு உடற்பயிற்சி பண்ணுறாங்க இல்லை அதை எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 150 வரைக்கும் போகலாம். 150, 200க்கு மேலே யூஸ்வலாக ஹார்ட் ரேட் போகாது. அதுவும் ரெஸ்ட்டில் சும்மா உட்காந்துருக்கும். இந்த மாதிரி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்போது 150க்கு மேலெலாம் ஹார்ட் ரேட் போகக்கூடாது. அந்தளவுக்கு போச்சுன்னா பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ஏதோ ஷார்ட் சர்க்யூட் ஹார்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஹார்ட் ரேட் மிகவும் அதிகமாக போனாலும் பிரச்சனை, படபடப்பாக தெரிய வரும். ஹார்ட் ரேட் மிகவும் ஸ்லோவாக போனால் மயக்கம் வரும். ஏன்னா ஹார்ட் ரேட் வந்து 60 கீழே போகக்கூடாது. சில பேருக்கு தூங்குற நேரத்தில் 40, 50 போகலாம். ஆனால் இதே மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவேக்காக இருக்கும் பொழுது 30, 40ன்னு போனால் மயக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ படபடப்பு, மயக்கம், இந்த 2 சிம்டம்ஸ் தான் இந்த ஹார்ட் ரேட்
துடிப்பு வரதுனால பிரச்சனைகள். ஸோ இப்போ படபடப்புன்னு சொல்லும்போது பால்பிட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மென்ஷன் பண்ணும்போது அந்த மாதிரி நடக்கும்போது வாட் ஷுட் தே டூ? ஸோ பால்பிட்டேஷன்ஸ் ஒருத்தவங்களுக்கு துடிப்பு அதிகமாக இருக்குன்னு அவங்களுக்கு அந்த கணிப்பு இருந்துச்சுன்னா, இப்போல்லாம் பல்ஸ் ஆக்சிமீட்டர் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. இந்த கோவிட் டைம்ஸில் எல்லார் வீட்லையும் ஒரு பல்ஸ் ஆக்சிமீட்டர் வாங்கி வச்சுட்டாங்க. அது நல்ல விஷயந்தான். டக்குன்னு வந்து பல்ஸ் ரேட்டை மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். 100 110ன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம், கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணால் தானாக செட்டில் ஆகிரும். ஆனால் நான் சொன்ன மாதிரி 150 இல்லை 200க்கு மேலே இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் இசிஜி எடுக்கணும். இசிஜியில் தான் நமக்கு அந்த ஹார்ட் ரேட்டில் என்ன பிரச்சனை, அதனால் ஹார்ட் ரேட் இவ்வளோ அதிகமாக போயிடுக்குன்ட்டு நமக்கு தெரியும். சில பேர் சொல்லுவாங்க, நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் அதுக்குள்ளே சரியாயிடுது, எனக்கு அது படபடப்பு சரியாயிடுதுன்ட்டு. அவங்களுக்கு நான் என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒரு இசிஜி ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருவோம். அதுக்கு பேர் ஹால்டருன்ட்டு. அந்த இசிஜி ஸ்டிக்கர் 24 ஹவர்ஸாக எடுக்கலாம், இல்லை 3 நாள், சில நேரம் 7 நாளுக்கும் அந்த ஸ்டிக்கர் வச்சுருப்போம். அது என்னென்னா அந்த 3 நாள் இல்லை 7 நாட்களுக்குள்ளே அந்த படபடப்பு வந்துச்சுன்னா அந்த இசிஜிங்கிற ஸ்டிக்கரில் ரெக்கார்ட் ஆகிடும் ஹார்ட் ரேட் எவ்வளோ அதிகமாக போயிருக்குது, என்ன பிரச்சனைகள்ன்ட்டு. ஸோ படபடப்பு இருக்கிறவங்களுக்கு டாக்டரை சந்தித்து அந்த ஹார்ட் ரேட் மிகவும் அதிகமாக போகிற நேரத்தில் ஒரு இசிஜி எடுக்கணும். அதுதான் எங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும் நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்ட்டு டாக்டருக்கு அப்போ தான் தெரியும். அண்ட் இப்போ ஹார்ட் அப்படின்னு சொல்லும்போது நான் நிறைய படங்கள்லாம் கூட பார்த்துருக்கேன். சடனாக இப்போ ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்ததுன்னா அந்த ஒரு மிஷின் மாதிரி வைப்பாங்க. ஐ திங்க் இட்ஸ் கால்ட் டீஃபிப்ரிலேட்டர்ஸ் ஆர் சம்திங். எஸ். ஸோ அது என்ன யூசேஜ் அண்ட் வை ஷுட் வி கீப் தட்? அது முதல்ல எனக்கு தெரியணும். அகைன் தேங்க்ஸ் டு த படங்களில் வந்து கரெக்டாக காமிச்சிருக்காங்க. என்னென்னா கீழ் பகுதி வென்ட்ரிக்கல்ஸ் இந்த ஒரு ஷார்ட் சர்க்யூட், அதுக்கு பேர் வென்ட்ரிகுலர் டக்கிகார்டியான்னு சொல்லுவோம். ஹார்ட் ரேட் மிகவும் அதிகமாக போகும்பொழுது ஹார்ட் ரேட் இந்த ஹார்ட்டுங்கிற பம்பு வந்து நின்று போயிடும். அதுக்கப்புறம் ரத்த ஓட்டம் இருக்காது, மயக்கம் வந்துடும். இந்த நிகழ்வு தான் சடன் கார்டியாக் அரெஸ்ட். அப்போ பேச்சு மூச்சு நினைவு இல்லாமல் படுத்துட்ருப்பாங்க. அப்போ வந்து தான் இந்த எக்ஸ்டர்னலாக டீஃபிப்ரிலேட்டர் ஒன்று வச்சு இந்த வென்ட்ரிகுலர் டக்கிகார்டியாவை சரி பண்ணுவாங்க. அதாவது ஷாக்கு கொடுத்து, இது ஷாக்குன்னு சொல்லுவோம், பேசிக்காக எக்ஸ்டர்னல் ஷாக் கொடுத்து அந்த உயிரை திருப்பியும் பிழைக்க வைக்கிறது, லைஃப் கொடுக்குறது, ரீஸ்டார்ட் பண்ணுறது அந்த ஹார்ட்டை. இதுதான் எக்ஸ்டர்னல் டீஃபிப்ரிலேட்டர். இதில் இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா இப்போல்லாம் இன்டர்னல் டீஃபிப்ரிலேட்டர்னு ஒன்று வந்துடுச்சு. இது ஒரு இன்டர்னல் டீஃபிப்ரிலேட்டர் பார்த்தீங்களா, ஒரு தீப்பெட்டி நீங்கள் வச்சு பாருங்கள், அது வெயிட்டு பாருங்கள், கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த வெயிட்டு. இந்த இன்டர்னல் டீஃபிப்ரிலேட்டர் என்ன பண்ணுவோம், இந்த ஸ்கின்னு கீழே ஒரு மினி சர்ஜரி மூலமாக வச்சுருவோம். இது யாருக்கெல்லாம் இந்த ஹார்ட் ரேட் மிகவும் அதிகமாக போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதோ ஒரு எலக்ட்ரிக்கல் வயர் மூலமாக இந்த இன்டர்னல் டீஃபிப்ரிலேட்டர் கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். ஸோ யாருக்காவது தூங்குகிற நேரத்தில் ஹார்ட் ரேட் ரொம்ப அதிகமாக போச்சுன்னா, இல்லை எதிர்பாராத நேரத்தில் ஹாஸ்பிட்டல் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ஹார்ட் ரேட் மிகவும் அதிகமாக போச்சுன்னா, இது அந்த எக்ஸ்டர்னல் ஷாக் பதிலாக இதே ஷாக் கொடுத்து சரி பண்ணிடும், அந்த உயிரை வந்து காப்பாற்றிடும். ஸோ இதுக்கு பேர் தான் இன்டர்னல் டீஃபிப்ரிலேட்டர். அண்ட் இதில் நான் நீங்கள் கொடுக்கும்போது தான் நோட் பண்ணேன், ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. கரெக்ட். ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டின்னு இதில் வந்திருக்கிற ஒரு டெக்னாலஜி வந்து இந்த டீஃபிப்ரிலேட்டரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெக்னாலஜி. ஏன்னு கேட்டிங்கன்னா, கிராமத்துலேருந்து ஒருத்தர் வராரு, அவங்கன்னு இந்த டீஃபிப்ரிலேட்டர் வைக்கிறோம். அவங்க பாவம் ஒரு 3 மாதத்துக்கு என்கிட்ட வந்து செக்கப் வந்துட்டு இருக்கணும். ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி மூலமாக ப்ளூடூத் மூலமாக அவங்க ஃபோனுக்கு இந்த ரிப்போர்ட் போயிடும். தினம் 24/7 அவங்க ஃபோனுக்கு போயிடும். சேட்டலைட் மூலமாக என்னோடய கம்ப்யூட்டருக்கு ரிப்போர்ட் வந்துடும். தினமும் இந்த ரிப்போர்ட் வந்துடும். ஸோ நான் அவங்கள வந்து ஒவ்வொருத்தரையும் என்கிட்ட வந்து காட்டணுன்னு அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் நான் அவங்கள வந்து ஃபாலோஅப்புக்கு கூப்பிட்றது கூட கிடையாது. ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்தால் போதும், இல்லாட்டி உங்கள் லோக்கல் டாக்டர் பார்த்து நீங்கள் சந்தித்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இதில் ஏதாவது டீஃபிப்ரிலேட்டர் ஷாக் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா இமீடியட்டாக எனக்கு ரிப்போர்ட் வந்துடும். ஸோ இந்த ப்ளூடூத் டெக்னாலஜிங்கிறது அதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி. இது வந்து டேரெக்டாக ஸ்மார்ட் ஃபோன் இந்த ப்ளூடூத்தில் கனெக்ஷன் கொடுக்குறது. இது புது ஃபெசிலிட்டி வந்திருக்குது. இதில் டீஃபிப்ரிலேட்டர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ மக்களுக்கே நிறைய தெரிய வருது. இப்போ எல்லாமே கூகுள்லேயே ஆகட்டும், ChatGPT கேட்டு பண்ணும்போது பேஸ் மேக்கர்ஸ், டாக்டர் எனக்கு அந்த பேஸ் மேக்கர் மட்டும் கொஞ்சம் வச்சு சர்ஜரி பண்ணிடுறீங்களா அப்படின்ற மாதிரியே பேஷண்ட்ஸ் வராங்க அப்படின்னு டாக்டர் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ பேஸ் மேக்கர்ஸ்னால் முதல்ல என்னென்னு மக்களுக்கு சொல்லிடுங்க, தெரியாத மக்களுக்கு, அண்ட் ஹவ் இட் இஸ் அட்வான்ஸ்டு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு டீஃபிப்ரிலேட்டர் காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி தான் ஒரு பேஸ் மேக்கரை ஒரு தீப்பெட்டி சைஸில் ஐ வில் ஷோ யூ. இது என்னென்னா, ஹார்ட் ரேட் மிகவும் அதிகமாக போச்சுன்னா இந்த டீஃபிப்ரிலேட்டர், ஹார்ட் ரேட் ரொம்ப ஸ்லோவாக போச்சுன்னு வச்சுக்கோங்க, 30, 20, அவங்களுக்கு இந்த மயக்கம் வரும். அவங்களுக்கு மருந்து மாத்திரனால இந்த ஹார்ட் ரேட் நம்மளால் சரி பண்ண முடியாது. இது ஏன் வருதுன்னா, ஹார்ட்டுக்குள்ளே இருக்கிற அந்த எலக்ட்ரிக்கல் வயர்ஸு அதில் துண்டிப்பு ஏதாவது ஏற்பட்டால் கட் ஆகிடுச்சுன்னா, ஏஜ் தான் ரொம்ப காமனான ரீசன். 50, 60, 70 வயசில் யாருக்கு வேணால் இது நடக்கலாம். அப்போ வந்து நம்ம வந்து ஹார்ட்டுக்குள்ளே ஒரு பேஸ் மேக்கர் ஒன்று வச்சுருவோம்.
ஹார்ட் எலக்ட்ரிக்கல் ஒயர் மூலமாக அந்த பேஸ் மேக்கரை கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். இதுதான் அந்த பேஸ் மேக்கர். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். இந்த டீஃபிபிலேட்டர் அளவுக்கு அந்த அவ்வளோ கனமாக இருக்காது. இது வந்து எப்படின்னா ஒரு எலக்ட்ரிக்கல் வயர்ஸ், இந்த ஒயர் பார்த்தீங்களா, இந்த ஒயர் மூலமாக இதை வந்து ஹார்ட்டுக்கு கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். இது என்ன பண்ணுவோம், ஹார்ட் ரேட்டை 60 இல்லை 70 கீழே போக விடாது. அப்புறம் அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு வந்து அந்த மயக்கங்கிறது வராது. இது சர்ஜரி பண்ணி நம்ம இது ஒரு சர்ஜரி பண்ணி இந்த ஸ்கின் கீழே ஒன்று வச்சுருவோம். லெஃப்ட் டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அல்லது ரைட் செஸ்ட்டில் காலர் போன் கீழே வச்சுருவோம். இது ஒயர் மூலமாக ஹார்ட்டுக்கு கனெக்ஷன் கொடுத்துருவோம். இதுதான் அந்த பேஸ் மேக்கர். இதுவும் ப்ளூடூத் மூலமாக நமக்கு கனெக்ஷன் வந்துடும் எனக்கு. அண்ட் இதுலேயே ஒயர்லெஸ் பேஸ் மேக்கர்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன். ஒயர்லெஸ் பேஸ் மேக்கர்ஸுங்கிறது இப்போ புதுசாக லாஸ்ட் 2 வருஷமாக இருக்குது நம்ம இந்தியாவில் வந்து இருக்குது. இப்போது இந்த பேஸ் மேக்கர் உங்கள் கையில் இருக்குது இல்லையா, 2 விதமான ஒயர்லெஸ் பேஸ் மேக்கர்ஸ் இது இருக்குது. இதை நீங்கள் எடுத்து பாருங்களேன், பக்கா வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஆமாம், இந்த ஒயர்லெஸ் பேஸ் மேக்கர்ஸுங்கிறது லைட் வெயிட், இதில் ஒயர் எதுவுமே இல்லை. இன்னொரு பேர் தான் லீட்லெஸ் பேஸ் மேக்கர். உங்கள் கையில் இருக்கிற மாதிரி இதை பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்ட் பேஸ் மேக்கர்ஸும் கூட தீப்பெட்டி சைஸில் இருக்கும் இன்னொன்று. கரெக்ட். இது வந்து அதுக்கும் சிறிதாக இது ரொம்ப ஸ்மால். இது வந்து எப்படின்னா தொடை மூலியமாக ரத்த குழாய்கள் இருக்குது, அது ஹார்ட்டுக்குள்ளே போய் வச்சுட்டு வந்துடும். அடுத்த நாள் பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகிடுறாங்க. இதில் வந்து எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் எதுவும் கிடையாது, சர்ஜரி எதுவும் கிடையாது. ஸோ இது பேஷண்ட்டுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள். யாருக்கெல்லாம் அவசியப்படணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, யாருக்கெல்லாம் இந்த சர்ஜரி வேண்டான்னு முடிவு எடுக்கிறாங்களோ, இல்லை இந்த பேஸ் மேக்கர்ஸ் கன்வென்ஷனல் ரொட்டீனாக வைக்கிற அந்த பேஸ் மேக்கர்ஸில் அந்த ஒயர் ரிலேட்டட் சில காம்ப்ளிகேஷன் சில பேருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த ஒயர்லெஸ் பேஸ் மேக்கர்ஸ் புதுசாக வந்துருக்குது. எப்போல்லாம் ஹார்ட் ரேட் ரொம்ப கம்மியாக போகுதோ அந்த கண்டிஷன் பிராடிகார்டியான்னு சொல்லுவோம். அந்த ஹார்ட் ரேட் ரொம்ப கம்மியாக போச்சுன்னா இந்த மயக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு 2 சாய்ஸ் கொடுப்போம், இந்த ஒயர்டு பேஸ் மேக்கர்ஸ், இந்த ஒயர்லெஸ் பேஸ் மேக்கர்ஸ். அப்புறம் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு எது கரெக்டோ அதை நாங்கள் சாய்ஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் we will do the pacemaker. அண்ட் ஆல்சோ இப்போ பேட்டரி வைஸ் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இது பெருசாக இருக்கனால இதில் நிறைய இருக்கும், இதில் சின்னதாக இருக்கும் அப்படின்னு என்னோட கணிப்பு இருக்குது. இல்லை, அப்படி கிடையாது. அது வந்து இது டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் எப்படின்னா 2க்கும் ஒரே பேட்டரி தான். இது ஆல்மோஸ்ட் 10 வருஷம்னா அதுவும் 10 வருஷம் வரும். இது மினியேச்சர் பேட்டரி. இதுதான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஸ்மாலஸ்ட் பேஸ் மேக்கர் உங்கள் கையில் சிறுசாக வச்சுருக்கிறது. சரியா, இது டேரெக்டாக ஹார்ட்டுக்குள்ளே வச்சுட்டு வந்துடும். அதுக்கும் அதே பேட்டரி தான், 10 வருஷம், இதில் 10லேருந்து 15 வருஷம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த பேஸ் மேக்கர் எடுத்துகிட்டு புதுசாக இன்னொன்று வச்சுட்டு வந்துடுவோம். இதெல்லாம் ஒரு இன்ஜினியரிங்கோட மார்வல்ஸ். இதெல்லாம் இப்போ புதுசாக வந்திருக்கிறது. இதெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் டு தி இன்ஜினியர்ஸ் ஹூ ஆர் டூயிங் திஸ். இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 10-15 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒயர் பற்றியே பேச மாட்டோம். எல்லாருமே இந்த ஒயர்லெஸ் பேஸ் மேக்கர்ஸ் வைக்கிறவங்களுக்கு எல்லாம் இதுதான் இருக்கும் பொதுவாக. ஸோ இதை பற்றி பேசும்போது ஆக்சுவலாக ஏஐ இப்போது வந்துட்டு இருக்கு. ஸோ ஹார்ட் கேர் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? கரெக்ட், வெரி குட் கொஸ்டின். ஏன்னா இந்த பேஸ் மேக்கர்ஸ்லேயே சில ஏஐ அல்காரிதம்ஸ் எல்லாம் இருக்குது. இதுக்கப்புறமும் அடுத்த 5 வருஷத்தில் ஏஐ அல்காரிதம்ஸ் நிறையா வந்துடும். இது டாக்டருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, இந்த ப்ளூடூத் மூலமாக எனக்கு கனெக்ட் ஆகிரும்ன்ட்டு. ஸோ எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரிப்போர்ட் வந்துடும், இந்த பேஸ் மேக்கரோட பேட்டரி இவ்வளோ இருக்குது, இன்னி இவ்வளோ இருக்குது, இதில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்குது. இந்த பேஸ் மேக்கர் மூலமாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பேஷண்ட் ஹார்ட் ஃபெயிலியர் வருதா, ஹார்ட் ஃபெயிலியர் இல்லையா, அவங்க நுரையீரலில் தண்ணி தேங்கி நிற்குது ரொம்ப அதிகமாகதா இல்லையா. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் ஏஐ மூலமாக எனக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து அந்த பேஷண்ட்டுக்கு கூப்பிட்டு ஃபோன் பண்ணி உங்களுக்கு மெடிசன்ஸ் கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டியது இருக்குது, நீங்கள் கொஞ்சம் வர வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் என்னங்கனால டாக்டர்ஸ் கேன் கிவ் டு பேஷண்ட்ஸ் வித் ஏஐ. ஸோ இந்த டிவைசஸ்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்களே, இதை ஆப்ரேட் பண்ணதுக்கு அப்புறமா மக்கள் வந்து நார்மலான லைஃப் லீட் பண்ணலாமா? யூஸ்வலி இந்த சர்ஜரி மூலமாக வைக்க வேண்டிய டிவைசஸ் இருக்கு இல்லையா, அந்த டீஃபிபிலேட்டராக இருக்கட்டும், அந்த பேஸ் மேக்கராக இருக்கட்டும், ஒயர் மூலமாக ஹார்ட் கனெக்ட் பண்ணிடுவோம். இவங்களுக்கு அந்த புண் ஆறதுக்கு ஒரு 7 days to 10 days டைம் கொடுக்கணும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குளிக்கிறது கொஞ்சம் நாங்கள் வாஷ் பண்ணால் போதும், ஸ்பஞ்ச் பண்ணால் போதும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம். ஸோ அந்த புண்ணு ஆற வரைக்கும் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இந்த லீட்லெஸ் பேஸ் மேக்கர்ஸ்க்கு அதுக்கு எந்த பராமரிப்பும் தேவையில்லை. ஏன்னா அதை டேரெக்டாக ஹார்ட்டுக்குள்ளே வச்சுட்டு வந்தாங்க, அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க. அதில் ரிகவரிங்கிறது எதுவும் பெருசாக கிடையாது.
ரெண்டாவது முக்கியமானது வந்து இந்த பேஸ் மேக்கர்ஸ் யூஸ்வலாக இந்த ஸ்கின்னு கீழே வைக்கிறவங்களுக்கு இந்த ஃபோனை வந்து பக்கத்தில் கொண்டு போக வேண்டாம்னு சொல்லுவோம். எப்போவுமே ஒரு ஹாஃப் ஸ்கேல் டிஸ்டன்ஸ். நம்ம பாக்கெட்டெல்லாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் பாக்கெட் இருக்கும். கரெக்டாக அந்த பாக்கெட் இருக்கிற இடத்துல தான் பேஸ் மேக்கர் நாங்களும் வைப்போம். ஸோ அந்த ஃபோனை வந்து அந்த பாக்கெட்டில் வைக்காதீங்க. ஒரு ஹாஃப் ஸ்கேல் டிஸ்டன்ஸ் அது மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபோன் பேசுகிறது யூஸ்வலி ரைட் சைடு இயர் யூஸ் பண்ணலாம், இல்லை அது இயர்ஃபோன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம். வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அர்த்திங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்க சொல்லுவோம். இந்த அர்த்திங்கில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது பேஸ் மேக்கரை வந்து ஃபங்க்ஷனிங்கை வந்து கொஞ்சம் பாதிக்கும். ஸோ இப்போல்லாம் இந்த ப்ராப்ளம் இருக்கிறது இல்லை. அந்த காலத்தில் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். அந்த எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட்ஸ் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜை போய் தொடுவாங்க, திடீர்னு வாங்கி கீழே வந்துடுவாங்க பேஸ் மேக்கரை வச்ச மக்கள். ஸோ என்னென்னா அந்த ஃப்ரிட்ஜில் எர்த்திங் ப்ராப்ளம் இல்லைன்னா அதை டேரெக்டாக எலக்ட்ரிக்கல் சப்ளை பேஸ் மேக்கருக்கு கட் பண்ணிடும். அதுக்கப்புறம் பேஸ் மேக்கர் நின்று போயிடும், மயக்கம் போட்டு கீழே இருந்தாலும் நம்ம இமீடியட் ரிகவரி வந்துடும். அண்ட் இதில் வந்து நான் இன்ட்ரெஸ்டிங்காக கேள்விப்பட்டது அந்த ப்ளூடூத் பேரிங் தான். பட் அதுலேயும் இப்போ வந்து நிறைய பேர் ஹேக் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பயம் ஏற்படுது. ஏன்னா நீங்கள் ஏஐ வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க, என்ன வேணால் இட் இஸ் பாசிபிள் இன் திஸ் வேர்ல்ட் ரைட் நவ். ஸோ ஹவு இஸ் இட்? ஸோ இந்த டெக்னாலஜி எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா, இதில் பேஸ் மேக்கரில் என்ன நடக்குது, உடம்புல என்ன நடக்குதுன்னு மட்டும்தான் அந்த பேஸ் மேக்கர் நமக்கு சொல்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். பேஸ் மேக்கரில் எந்த மாற்றங்கள் யாருனாலையும் பண்ண முடியாது. இந்த டெக்னாலஜி பண்ண முடியுமா முடியாதுங்கிறது வேறு கேள்வி. பட் இப்போதைக்கு அது பண்ணவே முடியாது. யாருனாலையும் பேஸ் மேக்கர் வச்சுருந்தாலும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு கொள்ளலாம் ஒழிய அதில் எந்த மாற்றங்கள் கொண்டு வர முடியாது. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் வந்து பாஸ் ஆகும் ஹார்ட்டில் அப்படின்னு. அது எங்கே ஆகுது சார்? எனக்கு ஐடியாவே இல்லை. இந்த ஹார்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட்டுக்கு வெளியில் இருக்கிறது தான் இந்த ரத்த குழாய்கள். வலது பக்கம் ஒன்று, இடது பக்கம் 2 ரத்த குழாய்கள் உண்டு. இந்த ரத்த குழாய்கள் தான் இந்த ஹார்ட்டின் தசைக்கு பிளட் சப்ளை கொடுக்குறது. இதில் ரத்த குழாயில் பிளாக்கேஜ் வந்தால் தான் ஹார்ட் அட்டாக்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஹார்ட் அட்டாக் பிரச்சனை வரதெல்லாம் இந்த ஹார்ட்டை நான் இப்போ கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேல்வுகள் இருக்குது, எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் இதுக்குள்ளே தான் இருக்குது. கருப்பு கலரில் தெரியுது இல்லையா, இந்த எலக்ட்ரிக்கல் வயர்ஸ். இந்த எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் நான் சொன்ன மாதிரி எப்படி ஒரு செவருக்குள்ளே எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் போகுதோ அதே மாதிரி இந்த ஹார்ட்டின் தசைக்குள்ளே இந்த எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் போகுது. இந்த ஹார்ட்டுங்கிற பம்ப் செட்டுக்கு இதுதான் எலக்ட்ரிக்கல் சப்ளை. இந்த எலக்ட்ரிக்கல் சப்ளையில் பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த ஹார்ட்டுக்குங்கிற பம்பு ஒழுங்காக வேலை செய்யாது. ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொன்ன மாதிரி ஷார்ட் சர்க்யூட்ஸ் ஏற்பட்டால் மிகவும் அதிகமாக துடிப்பு வரும். ரொம்ப ஸ்லோவாக இந்த துண்டிப்பு எதை ஏற்பட்டுச்சுன்னா ஹார்ட் ரேட் ரொம்ப ஸ்லோவாகிடும். அதுக்கப்புறம் மயக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் வயர்ஸுங்கிறது ஹார்ட்டின் தசைக்குள் போகின்ற ஒரு மின்சார கம்பிகள். ஸோ நீங்கள் எலக்ட்ரிக் வயர்ஸ் இங்கே போகுது அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டிங்க. பட் இப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்த அந்த வயர்டு பேஸ் மேக்கர்ஸும் வயர்லெஸ் பேஸ் மேக்கர்ஸும் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? இந்த வயர்லெஸ் பேஸ் மேக்கர்ஸுங்கிறது ஹார்ட்டுக்குள்ளே டைரெக்டாக அந்த பேட்டரி வச்சுட்டு வந்துடுது. நான் சொன்ன மாதிரி கால் மூலமாக கால் வழியாக இருக்கிற அந்த ரத்த குழாய்கள் ஹார்ட்டுக்கு போகும். அந்த ரத்த குழாயில் பிடிச்சி இந்த ஹார்ட்டுக்குள்ளே போய் இதுக்குள்ளே எலக்ட்ரிக்கல் வயர் இந்த பேஸ் மேக்கரை வச்சுட்டு அவ்வளோதான் வெளியில் வந்துடுவோம். இல்லை வயர்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் நார்மலாக பண்ணுற பேஸ் மேக்கர்ஸ் எப்படி இந்த ஒரு தீப்பெட்டி சைஸில் இருக்கிற இந்த பேட்டரியை எடுத்து வெளியில் வச்சுருவோம். இந்த பேட்டரி வயர் மூலமாக அதே இடத்துல ஒரு கனெக்ஷன் கொடுத்துருவோம். அது நார்மலாக வைக்கிற பேஸ் மேக்கர்ஸ். இது சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. வயர்லெஸ் அப்படின்னும் போது இப்போ பேஷண்ட் கேட்கும் போதும் உள்ளே எடுத்துகிட்டு போய் வைப்பீங்களா அப்படின்ற மாதிரி வேல்வ்க்குள்ளே இருக்குமா இது அப்படின்னு. பட் டசன்ட் தட் கிரியேட் எனி இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் இன்ஃப்ளமேஷன்ஸ்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வயர்டு பேஸ் மேக்கர்ஸ் இருக்குது இல்லையா, அதில் தான் இன்ஃபெக்ஷன் ரேட் அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஸ்கின்னு கீழே வைக்கிறோம். நார்மலாக ஒருத்தவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வருது ஸ்கின்லேருந்து தான் இன்ஃபெக்ஷன் வருது. ஸோ இப்போ இந்த ஹார்ட்டுக்குள்ளே வைக்கிற பேஸ் மேக்கர்ஸ் வந்து ஜீரோ டெக்னாலஜினா அதை நாங்கள் அந்த பேஸ் மேக்கர்ஸை நாங்கள் அதை டச் பண்ணுறதே கிடையாது. அதை லோட் பண்ணுறோம், அந்த கருவி மூலமாக உள்ளே போய் வச்சுட்டு வந்துடும். ஸோ இந்த லீட்லெஸ் பேஸ் மேக்கர்ஸில் இன்ஃபெக்ஷன் ரேட்டுங்கிறது 0. ஆனால் இந்த நார்மல் பேஸ் மேக்கர்ஸில் இன்ஃபெக்ஷன் ரேட் ஒரு 5% அளவுக்கு இருக்கலாம். இன்ஃபேக்ட் அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த லீட்லெஸ் பேஸ் மேக்கர்ஸ் இந்த வயர்லெஸ் பேஸ் மேக்கர் டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இந்த இன்ஃபெக்ஷன் ரேட்டை 0 ஆக்குறது. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம கொஞ்சம் டெக்னாலஜிக்கலாக பேசிட்டோம். இப்போ வந்து நம்ம மக்களோட கேள்வியை வந்து நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போது எல்லாரும் கேட்க வேண்டியது சடன் கார்டியாக் அரெஸ்ட்டோட ரீசன் என்ன இருக்குது? இங்கே பார்த்தாலும் இப்போ 6லேருந்து 60 வரை எல்லாரும் கார்டியாக் அரெஸ்ட் அதனால தான் இறந்துட்டாங்கன்னு ஈஸியாக சொல்லிடுறாங்க. வி ஹேவ் டு நோ த ரீசன் நினைக்கிறேன். சடன் கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இரத்த குழாய்களில் அடைப்பு, ஹார்ட் அட்டாக். இந்த மேசிவ் ஹார்ட் அட்டாக், மேஜர் ஹார்ட் அட்டாக்னு கேள்விப்படுறோம் இல்லையா, அந்த ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா இந்த ஹார்ட்டுங்கிற பம்ப் செட்டு வந்து நின்று போயிடும்.
ரத்த ஓட்டம் இருக்காது. அப்போது ஹார்ட்டு ஸ்டாப் ஆகிடும். அப்புறம் பிளட் சப்ளை இல்லாததுனால மயக்கம் போட்டு கீழே வந்துடுவாங்க. இதுதான் சடன் கார்டியாக் அரெஸ்ட். ஸோ முக்கியமான காரணம் ரத்த குழாய்களில் அடைப்பு. இதை தவிர நான் ஹார்ட்டில் மற்ற உறுப்புகள் சொன்னேன், வாலில் பிரச்சனை இருக்கலாம், இந்த மின்சார கம்பிகளில் பிரச்சனை வரலாம்ட்டு. எலக்ட்ரிசிட்டி ஷார்ட் சர்க்யூட்ஸ், வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா, இது 2வது முக்கியமான காரணம். அப்போ தான் இந்த டீஃபிபிலேட்டர் கொடுத்து அந்த உயிரை திருப்பியும் காப்பாற்றுறது. ஸோ சடன் கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு முக்கியமான காரணங்கள் மேஜர் ஹார்ட் அட்டாக் ஒன்று, 2வது இந்த வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா. செகண்ட் காமன் கொஸ்டின் வந்து கொரட்டை விடுறது ஹார்ட் ஹெல்த் ப்ராப்ளம்க்கு ஏதாவது ரிலேட்டடாக இருக்குமா அப்படின்றது நான் கேள்விப்பட்டேன். ஆமாங்க, அகெயின் ரொம்ப நல்ல ஒரு படம் வந்துச்சு, குட் நைட்ன்றது பேர். அந்த கொரட்டை விடுறதுங்கிறது அந்த ஸ்னோரிங்கிற பிரச்சனைகள். தேங்க்ஃபுல்லி நிறைய பேர் அதை வந்து ஒரு பிரச்சனையாக பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துச்சு அந்த படம். இப்போ எல்லாருமே பார்க்குறாங்க, அது ஸ்னோரிங்னா ஒரு பிரச்சனையா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையான்ட்டு. ஆமாங்க, அது மிகவும் முக்கியமான பிரச்சனை. அதை வந்து டே டைமில் வந்து அது ஒரு டயர்ட்னஸ்ஸு, ஒரு ஸ்லீப்பினஸ். நிறைய பேர் பார்த்திங்கன்னா டிராஃபிக் சிக்னலில் திடீர்னு தூங்கிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்னோரிங் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். லைக்லி அதுதான் காரணமாக இருக்கும். அவங்க நைட்டில் தூங்கிட்டு இருக்க தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் நைட்டு அவங்க பிரெயின் தூங்குறது கிடையாது. அவங்க பிரெயின் எந்நேரமும் வேலை செஞ்சுட்டே இருக்குது நைட்டில். ஏன்னா இந்த ஸ்னோரிங் அவங்கள பிரெயினை தூங்க விடுறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த ஹார்ட் வந்து மிகவும் அதிகமாக துடிக்கும் டே டைமில். அப்போ இந்த ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷனுங்கிறது ஒன்று வரதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் டைரக்ட்லி ரிலேட்டட் டு ஸ்ட்ரோக். ஸோ திடீர்னு ஒருத்தங்க ஸ்னோரிங் இஷ்யூ இருக்குது, அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்குன்னா நடுவில் இருக்கிற லிங்கே இந்த ஹார்ட் தான். ஸோ ஸ்னோரிங் இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்லீப் ஸ்டடின்னு ஒன்று பண்ணி அவங்களுக்கு ஸ்னோரிங் எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கரெக்டாக கொடுக்கணும். அப்போ தான் இந்த ஹார்ட் ரேட் ரிலேட்டட், ரிதம் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை நம்ம தடுக்க முடியும். இல்லாட்டி ஸ்ட்ரோக்கில் போய் முடியும். ஸோ இப்போ இந்த கொரட்டை விடுறது அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் அவங்க? நாங்கள் கொரட்டை இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து அவங்க கூட யார் வந்திருக்காங்களோ, ஹஸ்பண்ட்னா ஒய்ஃபை கேட்போம், ஒய்ஃப்னா ஹஸ்பண்டை கேட்போம், இவங்களுக்கு கொரட்டை இருக்கிற பிரச்சனை இருக்கா இல்லையா அவங்க ஸ்பௌஸுக்குன்ட்டு. அவங்க தான் கரெக்டாக சொல்லுவாங்க, இன்னும் இவங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. ஸோ அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் சார் இவங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்லீப் ஸ்டடின்னு பண்ண சொல்லுவோம். இந்த ஸ்லீப் ஸ்டடியில் இந்த கொரட்டை வர பிரச்சனை எவ்வளோ அவங்கள உடம்பை பாதிக்குதுன்ட்டு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சிபேப்புங்கிற ஒரு மிஷின் நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். இந்த சிபேப்புங்கிறது ஒரு மிஷின். நிறைய பேர் வீட்டில் நான் சொல்லும்போதே நிறைய பேர் வீட்டில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதை தே வுட் நோ. ஸோ அது என்ன மிஷின்ட்டு அது என்ன பண்ணணும்னா இந்த கொரட்டை வர்றதை கம்மி பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் டே பாடி ஹெல்த்து பெட்டர் ஆயிரும். இந்த ஸ்னோரிங்னால் கொரட்டனால உடம்புல வர பாதிப்புகள் எல்லாமே கம்மியாயிரும். ப்ளஸ் வெயிட் கம்மி பண்ணணும். ஸ்னோரிங் ஒன் ஆஃப் தி மேஜர் இஷ்யூஸ் வந்து வெயிட். அந்த வெயிட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா திஸ் ஆர் தி ட்ரீட்மெண்ட் ஃபார் ஸ்னோரிங். அண்ட் 3வது கேள்வி வந்து காஃபி அண்ட் ஆல்கஹால் இன்டேக் எக்ஸசிவாக இருந்ததுன்னா என்ன நடக்கும் ஹார்ட் ஹெல்த்தில்? காஃபி இன்டேக்குங்கிறது பொதுவாக நம்மளுடைய கல்ச்சரில் 1-2 காஃபி தான் குடிச்சிட்டு இருந்தோம் இத்தனால. பட் இப்போ வந்து நிறைய காஃபி ஷாப்ஸ் வந்துருச்சு, பிளாக் காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் நம்ம கல்ச்சருக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம மக்களே பார்த்திங்கன்னா ஒரு 4-6 கப், சில பேரெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் 8-10 கப் ஆஃப் காஃபி, பிளாக் காஃபி வித்தவுட் மில்க் அவங்க வந்து எடுக்கிறாங்கன்ட்டு. இது வந்து ரொம்ப கெடுதல். ஒரு நாளைக்கு 2-3 கப்ஸ் ஆஃப் காஃபிக்கு மேலே உடம்புக்கு கெடுதல். ஏன்னா காஃபி என்ன பண்ணுன்னா, காஃபிங்கிறது ஒரு ஸ்டிமுலண்ட், அது பிரெயினை வந்து கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுரும். பண்ணும்பொழுது ஹார்ட் ரேட் மிகவும் அதிகமாகும். ஸோ ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் நிறைய பேருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. படபடப்பு, அன்னெசரியான படபடப்பு வரதுக்கான வாய்ப்புகள் காஃபி இன்டேக் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கனெக்ஷன். அதே மாதிரி ஆல்கஹால் இன்டேக் கேட்டிங்க, மாட்ரேட் யூஸ் வேறு, எக்ஸசிவ் யூஸ் வேறு. எக்ஸசிவ் ஆல்கஹால் இன்டேக் வந்து ஹார்ட்டின் தசையை டைரெக்டாக போய் பாதிக்கும். ஹார்ட்டின் தசையை பாதிக்கும் பொழுது ஹார்ட் தசைக்குள்ளே தான் எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் வயர்ஸில் பிரச்சனைகள் வரும். ஸோ எக்ஸசிவ் ஆல்கஹால் இன்டேக் மாட்ரேஷனுக்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு ஹார்ட்டின் தசைகள் பாதிக்கப்படும், ஹார்ட் பம்பிங் கம்மியாகும், ஹார்ட் எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் ப்ராப்ளம் வரதுனால தான் படபடப்பு, அவங்களுக்கும் படபடப்புக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து வந்து இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸாக இருக்கணும், நான் வந்து பாடி பில்டிங் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்குறோம். பட் அதையும் தாண்டி இப்போ ஜிம்லேயே நிறைய பேர் மயங்கி விழுறதை பார்க்குறோம். கேட்டால் கார்டியாக் அரெஸ்ட்ன்றாங்க, இல்லை இன்டென்ஸாக ஒர்க் அவுட் பண்ணதுனால அந்த மாதிரி படபடப்பு வந்ததுனால அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறோம். ஸோ இஸ் இட் சேஃப் ஆர் லைக் என்ன நடக்குது அப்படின்னு தான் தெரியல. ஜிம்முங்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். பட் வந்து ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 35 வயசு ஸ்பெஷலி அந்த இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்க ஹார்ட் ஹெல்த்தை செக் பண்ணிட்டு தான் ஜிம்முக்குள்ளே போகணும்.
35 வயது வரைக்கும் அவங்க ஜிம் பக்கமே போகல. திடீர்னு நான் ஜிம்மு பக்கம் போய் நான் வந்து இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேங்கிறது தட் இஸ் நாட் கரெக்ட். ஃபஸ்ட்டு அவங்களுடைய டாக்டர் பார்த்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். உடம்புல எவ்வளோ கொலஸ்ட்ரால் இருக்குது, அவங்களுக்கு அந்த ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணி ஹார்ட்டில் ஏதாவது ரத்த குழாய்கள் அடைப்புகள் இருக்கா இல்லையா, சிடி ஸ்கேன் மூலமாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போல்லாம் கால்சியம் அதிகமாக இருக்கா இல்லையா ஹார்ட்டில், இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதெல்லாம் தெரியாமல் டைரெக்டாக ஜிம்முக்கு போய் பண்ணுறவங்களுக்கு தான் சில பேரில் இந்த நம்ம கேள்விப்படுறோம். இன்னொரு வந்து எக்ஸசிவ் ஜிம் பண்ணுறவங்களுக்கு என்ன எதுக்கு பண்ணுறாங்க, சில பேர் பாடி பில்டிங் எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ வந்து உடம்புல வந்து அந்த மசில்ஸை அதிகமாக்குறதுக்கு பண்ணுறாங்க. உடம்புங்கிற மசில்ஸுங்கிறது ஹார்ட்டும் ஒரு மசில் தானே. ஸோ வெளியில் இருக்கிற அந்த மசில்ஸ் பைசப்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணுறாங்க. நிறைய பியூட்டிஃபுல்லாக இருக்குது பைசப்ஸ், செஸ்டெல்லாம் பயங்கரமாக டெவலப் பண்ணிக்கிறாங்க. பட் அவங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா ஹார்ட்டுக்குள்ளே இருக்கிற மசிலும் அதோடைய சைஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஹார்ட்டும் ஒரு தசை தான், அதோடைய சைஸ் அதோடைய வீக்கம் அதிகமாகும் பொழுது இந்த வென்ட்ரிகுலர் டெக்கிகார்டியா ஷார்ட் சர்க்யூட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, அதை வந்து ரொம்ப மாட்ரேஷனாக பண்ணணும். அது ரொம்ப லாங் டேர்மில் அதெல்லாம் பில்ட் பண்ணணும். சின்ன வயசுலேருந்து பண்ணிருந்தவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. திடீர்னு எடுத்து நான் வந்து மசிலை பில்ட் பண்ணுறேன்னு சொல்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. ப்ளஸ் அதுக்கான என்ன உணவுகள் நீங்கள் சாப்பிட்றீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹெல்த்தியான உணவுகளை எடுத்து அதுக்கப்புறம் மசில்ஸ் பில்ட் பண்ணுறதுங்கிறது இட் இஸ் எ மோர் ஹெல்த்தியர் ஆப்ஷன். Since we are talking about the protein powders, இப்போ வந்து வே ப்ரோட்டீனை தாண்டி பிளான்ட் ப்ரோட்டீன் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்டேக் வந்து அந்த மாதிரி மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இஸ் இட் சேஃப்? இது ஒரு ரஃப்பான கால்குலேஷன் தான், பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கால்குலேஷன். உங்கள் ப்ரோட்டீன் இன்டேக் ஒரு நாளைக்கு எவ்வளோ இருக்கணும்னா 70 கிலோனா உங்களுடைய ப்ரோட்டீன் இன்டேக் 70 கிராமாக இருக்கிறது நல்லது. அதை வந்து 100 கிராம் இல்லை 150 கிராம் போகும்பொழுது தான் பிரச்சனை. அது உடம்பு ஹேண்டில் பண்ணாது அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ். அப்போ தான் பிரச்சனை இல்லை. கிட்னியில் ஸ்டோன்ஸ் வர பிரச்சனை, கிட்னி பிரச்சனைகள், இந்த எக்ஸசிவ் ப்ரோட்டீன்ஸ் தான் பிரச்சனை கொடுக்குறது. ரெண்டாவது குவாலிட்டி ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் என்ன வேணால் எடுக்கலாம். பிளான்ட் ப்ரோட்டீன்ஸ், வே ப்ரோட்டீன்ஸ், அனிமல் ப்ரோட்டீன்ஸ் என்ன வேணால் எடுக்கலாம். ஐ டோன்ட் அப்ஜெக்ட். பட் அதில் எதுவும் கலவையும் எடுக்காமல் பார்த்துக்கணும். ஸ்டெராய்டுங்கிற கலவை ரொம்ப காமனாக நாங்கள் பார்க்குறோம். ஒரு ப்ராப்பரான ஃபுட் சர்டிஃபிகேஷனோடு இருக்கிற அந்த ப்ரோட்டீன்ஸை தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது நான் சொன்ன லிமிட்டட் குவான்டிட்டியில் யூஸ் பண்ணால் பிரச்சனைகள் இல்லை. இதுக்கு தொடர்ச்சியாக வந்து இப்போது ஹார்ட் ஃபெயிலியர் இருந்த பேஷண்ட்ஸ் வந்து எவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாரும் பெரும்பாலுமாக கேட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். நார்மலாக பேஷண்ட் வந்தாலே நான் ஹார்ட் பேஷண்ட்னாலே தண்ணி கம்மியாக குடிக்கணுமா டாக்டர்னு கேட்பாங்க. ஆமாம், பொதுவாக மக்களுக்கு எல்லாருக்கும் நம்ம சொல்கிறது வந்து ஹார்ட் பம்பிங் நார்மலாக இருந்தால் அந்த ஹார்ட் வாட்டர் கம்மி குடிக்கணும்னு அவசியமெல்லாம் இல்லை. ஹார்ட் பம்பிங் நார்மலாக இருந்தால் பிரச்சனைகள் கிடையாது. ஆனால் உங்கள் ஹார்ட் பம்பிங் கம்மியாகிடுச்சு. நார்மலாக இருக்கிற பம்பிங் 60% 70% நார்மல் ஹார்ட் பம்பிங். அந்த ஹார்ட் பம்பிங் 30% இல்லை 20 அந்த மாதிரி கம்மியாயிடுச்சுன்னா உடம்புல அந்த ஹார்ட்டுங்கிற பம்பும் வந்து ஒரு லோடு தான் எடுக்கும். அதாவது 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் பர் டே. அதுக்கு மேலே தண்ணி குடித்தாங்கன்னா அவங்களுக்கு மூச்சு இழப்பு வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ எப்பவும் நாங்கள் சொல்கிறது அந்த 1 லிட்டர் 1.5 லிட்டருக்குள்ளே தண்ணி வந்து ஒரு நாளைக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும், கம்மி பண்ணிக்கணும். ஹார்ட் ஃபெயிலியருக்கு தான், எல்லா ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கும் கிடையாது. அடுத்த லைஃப் ஸ்டைல் ஜிம்முக்கு தாண்டி வந்து இப்போ யோகா வந்து நிறைய பேர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு ஹார்ட்டுக்கு நல்லது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். யோகாவோடைய அந்த செட்டப், அந்த ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடி தான் அவங்களுடைய ப்ராக்ரஸ். ஸோ யோகா வந்து ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். நாங்களே டாக்டர்ஸ் நிறைய பேருக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். இல்லை ஸ்பெஷலி யோகாங்கிறது இதில் ப்ரீதிங்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் யோகா. ஆல் யோகாசனாஸ் எடுக்கட்டும், அந்த ப்ரீதிங்லையும் நிறைய எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ரீதிங் வந்து என்ன பண்ணணும்னா ஹார்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு நரம்பு, ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணுற நரம்பு வேகல் நரம்புன்ட்டு, வேகஸ் நர்வுன்ட்டு, இதை வந்து அதை ஸ்டிமுலேட் பண்ணும். இந்த வேகஸ் நரம்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் ஹார்ட் ஹெல்த் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், எந்த பிரச்சனைகள் இருக்காது. ஸோ யோகாசனாஸ் ஹார்ட்டுக்கு ரொம்பவுமே உதவும். அதில் ஸ்பெஷலி 2 யோகாசனாஸ் நான் எடுத்து சொல்லணுன்னா, ஒன்று பிராணாயாமா ப்ரீதிங் எக்ஸசைசஸ், ஏன்னா இந்த வேகஸ் நர்வை அதை ஸ்டிமுலேட் பண்ணும். இன்னொன்று வந்து டாடாசனான்ட்டு ட்ரீ போஸ்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ட்ரீ போஸ்ட் அது வந்து என்ன பண்ணணும், கால் இருக்கிற ஒரு ஹார்ட், கால்லையும் ஒரு ஹார்ட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம், ஒரு பெரிஃபரல் ஹார்ட். அதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. அது அந்த காஃப் மசில்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த காஃப் மசில்ஸ் தான் உடம்புல ஒரு பெரிஃபரல் ஹார்ட். அதாவது ஒரு 2வது ஹார்ட், ஒரு ஹியூமனுக்கு ஒரு 2வது ஹார்ட் மாதிரி. அந்த காஃப் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தான் இந்த ட்ரீ போஸ்ட் டாடாசனா. அது ரொம்ப முக்கியமானது.
இந்த யாருக்கெல்லாம் இந்த டாடாசனா இந்த பெரிஃபரல் ஹார்ட் ஆர் செகண்ட் ஹார்ட் ஸ்ட்ராங்காக இருக்குதோ அவங்களுக்கு இந்த மயக்கமெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தான் இந்த தாடாசனாங்கிறது ட்ரீ போஸ்ட். ஸோ இந்த பிராணாயாமா டாடாசனா இந்த ஸ்பெசிஃபிக்லி ஹார்ட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த ஹார்ட் அண்ட் ஸ்ட்ரோக் இது ரெண்டுமே கனெக்டடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்ட் அண்ட் பிரெயினுக்கு ஒரு முக்கியமான கனெக்ஷன் இந்த நோய்கள் மூலமாக நான் சொல்கிறது. அதாவது ஸ்ட்ரோக் வந்து ஹார்ட் ரேட் மிகவும் அதிகமாகச்சுன்னா அதுக்கு ரொம்ப காமனான ஒரு ரிதம் ப்ராப்ளம் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன். இந்த ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் நடக்கும் பொழுது என்ன ஆகும், ஹார்ட் ரேட் 150-200க்கு போயிடும். அப்போது ஹார்ட்டுக்குள்ளே கிளாட் ஃபார்ம் ஆகி பிரெயினுக்கு போய் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இன்ஃபேக்ட் ஸ்ட்ரோக் வந்த மக்களுக்கு 1 in 4 25% அது ஹார்ட் தான் காரணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் தான் ஹார்ட்டுக்கும் இந்த ஸ்ட்ரோக்குக்கும் இருக்கிற கனெக்ஷன். So what are the treatments that we ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் ஒருத்தவங்க டயக்னோஸ் ஆகிட்டாங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன விதமான ப்ராப்ளம் ஹெல்த்தில் டயபெட்டிஸா, பிளட் ப்ரெஷரா, இல்லை ஸ்னோரிங் குடட்டோடுறதா, அதுவும் ஒரு முக்கியமான காரணம் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷனுக்கு. இந்த மாதிரி வெயிட் அதிகமாக இருக்குதா, இந்த மாதிரி என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதை ட்ரீட்மெண்ட் பண்ண பார்ப்போம். சில மெடிசன்ஸ் கொடுப்போம். இது ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகலாம். கடைசியில் தெர் ஆர் சம்திங் கால் எலக்ட்ரிக்கல் அப்ளேஷன் ப்ரொசீஜர்ஸ், ஆர்எஃப் அப்ளேஷன், க்ரையோ அப்ளேஷன், அது ஃப்ரீஸ் டெக்னாலஜி மூலமாக அந்த ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷனை சரி பண்ணுறது. இதெல்லாம் புதுசாக வந்திருக்கிற இந்த முறைகள். அது மூலமாக இந்த ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷனை சரி பண்ணலாம். ஸோ ஆனால் இவ்வளோ நேரம் கேட்டதில் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா ஹார்ட் ஹெல்த் அப்படின்னாலே நம்ம எல்லோரும் ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, கார்டியாக் அரெஸ்ட் அப்படி தான். அதுதான் இவ்வளோ விஷயம் உள்ளே அடங்கி இருக்குது அப்படின்றது இப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. தேங்க்ஸ் ஃபார் த அவேர்னஸ். அண்ட் இப்போது வேர்ல்டு ஹார்ட் ஹெல்த் டேக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் கொடுக்கணும் மக்களுக்குன்னா என்ன சொல்கிறீங்க? ஸோ இந்த வேர்ல்டு ஹார்ட் டேக்கு நான் கொடுக்க வேண்டிய மெசேஜ் என்னென்னா, மக்களுக்கு உடற்பயிற்சி, போதுமான ஓய்வு, ஹெல்த்தியான உணவுகள், இது மூலமாக ஹார்ட் அண்ட் ஹெல்த்தை வந்து நல்லா பாதுகாத்துக்கலாம்.